தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/5/2017 திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 6:19 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் சொல்லிய முத்தான கருத்துக்களிலே உணவு உண்ணுகின்ற நெறிமுறையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இப்போல்லாம் அவசரமான உலகமாக இருக்கிறது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு தயார் பண்ணி அவங்கள 6 மணி 7 மணிக்கே சாப்பிட சொல்லியெல்லாம் போகிறாங்க. அவசரமாகலாம் சாப்பிடக்கூடாது, பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வை. அந்த உணவு உண்ணுகிற நெறிமுறையை இப்போ நம்ம கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் கூட ஓரளவாவது கடைப்பிடிக்க வேண்டுமா. அதில் ஒரு முக்கியமான குறிப்பு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது உங்களுக்கெல்லாம் தெரியும், அளவோடு சாப்பிடணும் அப்படின்னு. அடுத்து ஒன்று ஔவையார் சொல்லியிருக்கா, உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா தான் உடல் அழகாக இருக்கும். அதுலேயும் பெண்களுக்கு மட்டுமல்ல, யாவருக்குமே அழகு. நிறைய அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதில் உண்ணு முன் ஈரம் உடலில் 5 இடம்னு ஒரு வரி சொல்லியிருக்காங்க. அது அழகான ஒரு வைர வரி. உண்ணு முன் ஈரம் உடலில் 5 இடம். உடம்பில் 5 இடத்துல ஈரம் பட்ட பின்னால் தானே சாப்பிடணும். ஆனால் இதை நம்ம இப்போ கடைப்பிடிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். எந்தெந்த இடங்களில் ஈரம் படணும்? கால் 2, கை 2, வாய் 1 ஆக 2, 2, 1 5 இடம். 5 இடமும் ஈரமாக்கி கொண்ட பின்னாலே தான் நாம் இலைக்கு முன்னாலே அமர்ந்து சாப்பிட வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? கால் 2ல் ஈரம் இருக்கணும் அப்படின்னா காலை கழுவி விட்டு வர வேண்டும். கை 2ல் ஈரம் இருக்கணும் அப்படின்னா கையை நன்றாக சுத்தம் செய்து அலம்ப வேண்டும். கைக்குள்ளே ஏதாவது ஒரு கிருமிகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளை தொட்டிருப்போம், அது மருந்துகளை தொட்டிருக்கலாம். ஆக அதிலிருந்து அந்த விஷச்சத்துக்கள் போவதற்கு கையை நாம் கழுவ வேண்டும். நன்றாக தேய்த்து கழுவி விட்டு வாய் என்பார்கள். வாய் 1 என்று சொல்கிறது. வாயை கொப்பளித்து விட்டு வந்துதான் சாப்பிட உட்கார வேண்டுமாம். ஆனால் இதை இப்பொழுது யாரும் கடைப்பிடிப்பதில்லை. ஆனால் நளன் சக்கரவர்த்தி கால் கழுவுகின்ற பொழுது காலிலே ஒரு இடத்திலே மட்டும் தண்ணீர் படவில்லை. அந்த தண்ணீர் படாத இடத்தின் வழியாகத்தான் சனி பகவான் புகுந்து கொண்டானாம். ஆகையினாலே தான் சொல்வார்கள், காலை கழுவுகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் ஈரம்படும்படி கழுவு என்று சொல்லி செட்டிநாடு பகுதியிலே சொல்வார்கள். அனைத்து இடங்களிலும் ஈரம்படும்படியாக கழுவி விட்டு வா என்று சொல்வார்கள். அப்படி உண்ணுமுன் ஈரம் உடலுக்கு 5 இடம். எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்தை ஆண்டோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதே நேரத்தில் நாம் கால், கை, முகம் கழுவி வாய் கழுவி விட்டு வந்து அதன் பின்னாலே சாப்பிட்டால் அந்த சாப்பிடுகிற சாப்பாட்டினாலே நமக்கு பலன் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார்கள். காலிலே ஏதேனும் மிதித்து கொண்டு வந்திருக்கலாம், அல்லது காலிலே ஏதேனும் தூசிகள் வந்திருக்கலாம், கையிலே தூசிகள் பட்டிருக்கலாம். இப்படி இருப்பதெல்லாம் நீங்கி வாயையும் குப்பளித்து விட்டு சுத்தமாக நாம் இருந்து கொண்டு உணவு உண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் அது சொல்லப்பட்டது. காலையிலே கூட எழுந்த உடனே காகத்துக்கு சோறு வைக்க சொல்லுவார்கள். காகத்துக்கு சோறு வைப்பதன் மூலமாக என்ன நடக்கும்? அதிகாலையிலேயே காகம் வந்த உடனே அது என்ன செய்யுமா, வீட்டிலே செத்து கிடக்கிற பாச்சை, பல்லி, அந்த சில சீவராஜிகள் எல்லாம் எங்கும் எறும்பு, ஈ என்றெல்லாம் இருக்கும். அதில் பாச்சை, பல்லி, ஏதாவது சிறு பிராணிகள் எல்லாம் செத்து கிடந்தால் உடனடியாக அது கொத்தி தின்றுவிடும். அப்படி கொத்தி தின்னாமல் இருந்தால் அதன் மூலமாக ஈக்கள் மொய்த்து அதிலிருந்து கிருமிகள் பரவி அந்த இல்லத்தில் உள்ளவர்களை பாதிக்கும். ஆரோக்கிய பாதிப்பு அகல வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் வீட்டிற்கு காகம் வர வேண்டும். காகா என்று நாம் அழைத்து அதற்கு ஏதேனும் அரிசி அல்லது அதற்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் நாம் வைக்க வேண்டும். சோறுடன் நெல் கலந்து வை. அது சனி பகவானுக்கு வாகனம். சனிக்கு வாகனத்தை நீ திருப்திப்படுத்தினால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றெல்லாம் புராணம் மூலமாகவும் சொல்லி நல்ல கருத்துக்களையும் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆனால் காகத்திற்கு பலரும் இப்பொழுது சோறு வைத்தாலும் கூட ஒரு சில இடங்களில் தான் அந்த காகம் வருகின்றது. இப்படியெல்லாம் சில ஐதியங்களை சாப்பிடும் முன்னாலே உணவு அதற்கு வைத்துவிட்டு சாப்பிடுகின்ற பொழுது அது எப்படிப்பட்ட உணவு என்பதை அது சாப்பாட்டின் மூலமே நாம் கண்டுகொள்ளலாம். இப்படி கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டால் உங்களுக்கு கீர்த்தியும் புகழும் அதிகரிக்குமா. சாப்பிடுகிற அந்த சமையலறையிலே கிழக்கு நோக்கி இருந்து நீங்கள் சாப்பிட வேண்டுமா. அதே நேரத்தில் மேற்கு நோக்கி நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டால் செல்வ வளம் பெருகும் என்று சொல்கிறார்கள். இப்படி திசை பார்த்து சாப்பிடுவதிலேயும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், குறித்த காலத்தில் உண்பது குடலுக்கு நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள். குறித்த நேரத்திலே உண்ணணும். காலையில் எத்தனை மணி, மாலையில் எத்தனை மணி, மதியம் எத்தனை மணி. அதில் செட்டிநாட்டு பகுதியிலே இடப்போலை சாப்பாடு என்று சொல்லி இடைவேளை சாப்பாடை சொல்வார்கள். மதியத்திற்கும் இரவுக்கும் இடையிலே ஒரு உணவு கொடுப்பார்கள். அது ஒரு நொறுக்குத்தீனி போல இருக்கும். இப்படி அந்த குடலுக்கு ஓய்வில்லாமலே கொடுத்து கொண்டு இருப்பது வழக்கம் சிலர். ஆனால் குறித்த காலத்தில் உண்பது குடலுக்கு நல்லது. பங்கிட்டு உண்பது பரந்த மனப்பான்மை. எல்லோருக்கும் சேர்த்து வைத்து பங்கிட்டு உண்ண வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நொறுங்க தின்றால் 100 வயது என்றார்கள். சாப்பாட்டை வேகமாக
அவசரமாக சில பேர் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், நேரமாகிவிட்டது, 8 மணி ஆகிவிட்டது, கார் வந்து விடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் நொறுங்க தின்றால் தான் 100 வயது வாழலாமாம். நொறுங்க தின்றால் 100 வயது. மென்று சாப்பிடுதல் மேனிக்கு அழகு என்று சொன்னார்கள். உணவு உண்ணுவதிலே கூட இப்படி ஒரு நெறிமுறையை முன்னோர்கள் பதித்து வைத்தார்கள். அவற்றை நாம் கூடியவரை கடைப்பிடித்தால் நம்முடைய ஆரோக்கியமும் சீராகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நிதி உதவி கிடைத்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நேற்றைய சேமிப்பு இன்றைக்கு உங்களுக்கு கை கொடுக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் இன்றைக்கு அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற நாள். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான நீங்கள் எடுத்த முயற்சிகளும் கைகூடும். வாகன மாற்றங்கள் செய்வதை பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோக நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவர். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 10லே சுக்கிரன் இருப்பதால் பதவிகளில் நல்ல மாற்றங்கள் வரலாம். உயர் பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். குருவின் பார்வையும் பதிவதால் தொழில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருள், பெண் குழந்தைகளாக இருந்தால் அதனுடைய எதிர்கால நலன் கருதி சீர்வரிசை சாமான்கள் எல்லாம் வாங்கலாம். அது மட்டுமல்ல, 8லே கேது இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். நேற்று பல பணிகள் பாதியில் நின்றதே என்று கவலைப்பட்டது இன்று மீதியும் முடியலாம். எதிரிகள் விலகுவர். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டுகொள்கிற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வீண் விரயங்கள் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் கூடுதலாக இருக்கும். கோபத்தால் அமைதியை இழக்க நேரிடும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கூடுதலாக இருக்கும். ஆலய வழிபாடு அமைதியை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவானின் ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கு வழிபிறக்கும். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு பெருகும். குழந்தைகளாலும் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. கூடுதல் லாபம் தொழில் கிடைப்பதற்கு நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பர். துலாம் ராசி நேயர்களே, பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கலாம். விரோதங்கள் விலகி வியக்கும் அளவுக்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் நாள் இந்த நாள். என்ன இருந்தாலும் 8லே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். எனவே மாலை நேரத்தில் வரும் பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் நல்லது. பயணங்களால் சில இடையூறுகள் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்கின்ற நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். தொழில் முன்னேற்றமும் உண்டு. 11ஆம் இடத்திலே வியாழன் இருப்பதால் லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வந்து சேரும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளும் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். உத்தியோகத்திலே உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலே லாபம் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி உண்டு. கடிதம் கூட கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குடும்ப சுமை கூடும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அதன் மூலமும் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். உறவினர்களின் பகை உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, ஏதேனும் ஒன்றுக்காக நீங்கள் செலவிடப் போய் அது ஒன்றுக்கு 2 மடங்காக செலவாகும் சூழ்நிலையும் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. அது மட்டுமல்ல, கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். மீனராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு சிந்தனைகள் வெற்றி பெறும். குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. செல்வாக்கு மீண்டும் பெறுவீர்கள். எந்த காரியத்தையும் எளிதில் முடித்து வெற்றி காணுகிற நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.